பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செஞ்சேன். இந்த மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா நான் மீன் வாங்கும்போதே உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி கிழங்கா மீன். நான் இந்த கரண்டியில் எடுக்கிறேன் பாருங்கள். இது கிழங்கா மீன், இது வந்து ஊடா மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மீனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா வேறு என்ன மீன்? ஊடா, இதுதான் ஊடா. இது பாருங்கள், இந்த தலை இந்த மாதிரி இருக்குது. இதுதான் ஊடா மீன். இது வந்து ஒரு மாதிரி இது ஒரு டைப் மீன். இது வந்து கிழங்கா மீன். இந்த 3 வெரைட்டி மீனும் போட்டு நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மீதி இது பாருங்கள், மீதி இவ்வளோ மீன் இருக்குது. இதை நான் செவ்வாய்க்கிழமை செஞ்சுப்பேன் இந்த மீதி மீனை. அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன வேலைன்னா, காலையிலேருந்து எண்ணெய் காய்ச்சிற வேலை இருந்துச்சு. நேற்றும் எனக்கு ஆஃபீஸ் இருந்தனால இன்றைக்கி எண்ணெய் எப்படி இருந்தாலும் காய்ச்சி தான் ஆகணுன்ற மாதிரி நான் எண்ணெய் காய்ச்சினேன். இந்த எண்ணெய் காய்ச்சிற வேலை கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் 8 மணிக்கு ஆரம்பித்தது. இந்த எண்ணெயில் என்னென்ன தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்க்கிற எண்ணெய். இதில் நான் என்னென்ன கலந்துருக்கேன்னு சொல்லியாச்சுன்னா, கரிசலாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறமா மருதாணி, வேப்ப இலை, செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், வெந்தயம். இதில் இன்னும் கொஞ்சம் பூவும் கூட சேர்க்கலாம், செம்பருத்தி பூவும் கூட சேர்க்கலாம். ஸோ என்னால் அவ்வளோ எல்லாத்தையும் ஒரே நாளில் ஃப்ரெஷ்ஷாக வேறு அதை கலெக்ட் பண்ணணும். அதனால் நான் அது இது இன்றைக்கி கிடச்சிது. வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் அதுவும் யூஸ் பண்ணணும். கரிசலாங்கண்ணி எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணாலும் தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இது நான் கிரைண்டரில் அரைச்சி இதை வந்து எண்ணெயை அடுப்பில் வச்சது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் வந்து அது இறக்குற பதத்துக்கு வரல. எப்படி கிட்ட 1.5 லிட்டரு எண்ணெய் இதில் ஊற்றிருக்கிறேன் நான். ஸோ இது இறக்குற பதத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, இது இப்படி குழம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா அது கொஞ்சம் அப்படியே முறிஞ்சி அடியில் போயிடும், மேலுக்கு எண்ணெய் வந்துடும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ அதனால் வந்து அதுக்காக இன்னும் சிம்மிலேயே வைக்கணும். இதை எக்காரணத்தை கொண்டும் ஹைலியோ மிட்டுலேயோ வைக்கக்கூடாது, சிம்மில் மட்டும்தான் வச்சு செய்யணும். இந்த எண்ணெய் நான் சப்போஸ் காய்ச்சினன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு மேலேயே வரும் இந்த எண்ணெய். எனக்கு 1 வருஷத்துக்கு மேலேயே வரும் இந்த எண்ணெய். ஏன்னா இது தைலன்றனால 2 ஸ்பூன் எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்கக்கூடாது தலையில் வந்து. ஏன்னா நிறைய குளிர்ச்சியான பொருட்கள் தான் இதில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் எல்லாம் ரொம்ப குளிர்ச்சியான பொருள் சேர்த்துருக்கனால அட்லீஸ்ட் நமக்கு 50+ ஆயிட்டா கூட இதில் வந்து நமக்கு முடி கொட்டுறது ரொம்பவே குறையுது. சரிங்களா? இது இன்றைக்கி சரியான செம்ம வேலை எனக்கு. இதுக்கப்புறம் நான் இன்னும் சாப்பிடல, லஞ்சு சாப்பிடல. காலையில் டிஃபனும் எனக்கு இல்லை, வெறும் பார்லி மட்டும்தான் குடித்தேன். ஸோ சாப்பாடு ரெடியாக இருக்குது. இது சாப்பாடு தட்டில் ரெடியாக போட்டேன்.